ஒரு நொடி போட்டுக்க. இப்போதும் ஒரு பர்சன் நடத்துக்கிட்டு இருக்குது. ஏவுகணைகள் எரிவாயு வயல்களை தாக்குகின்றன. கச்சா எண்ணெய் ஒரு பேரலுக்கு $100 மேல் உயர்ந்துள்ளது. சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. ரூபாய் மதிப்பு $1க்கு 93 தாண்டி வரலாறு காணாத வீழ்ச்சியை எட்டியுள்ளது. மேலும் இந்த குழப்பங்கள் அனைத்திற்கும் மத்தியில் மிகவும் பாதுகாப்பான புகலிடமான தங்கம் வீழ்ச்சியடைந்து வருகிறது. இப்பொழுது நீங்கள் குழப்பம் அடைவது இயல்புதான். ஏனென்றால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் போர், பீதி, உலகம் அச்சத்தில் இருக்கும்போது தங்கம் விலை உயரும் என்றுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு போரும் எண்ணெய் ஷாக்கும் இருக்கும்போது தங்கம் ஏன் திடீரென வீழ்ச்சி அடைகிறது? இந்த எபிசோடில் போர் தொடங்கும் போது தங்கம் ஏன் உண்மையில் வீழ்ச்சி அடைகிறது என்பதையும், எண்ணெய், டாலர் மற்றும் உங்கள் தங்கத்தை இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத சுழற்சியையும், சில்லறை முதலீட்டாளர்கள் பீதி அடையும் போது சீனா அமைதியாக என்ன செய்கிறது என்பதையும் நாங்கள் விளக்கப் போகிறோம். எண்களுடன் தொடங்குவோம். இந்த ஆண்டின் தொடக்கத்திலே தங்கம் உலகளவில் ஒரு அவுன்ஸ் $5,400 மேல் சென்று சாதனை அளவை தொட்டது. ஆனால் பிப்ரவரி பிற்பகுதியில் இருந்து ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு தங்கம் விலை பின்வாங்கியுள்ளது. சற்று மீள்வதற்கு முன்பு அது ஒரு அவுன்ஸ் சுமார் $4,700 குறைந்து ஒரு மாத காலத்தின் குறைந்தபட்ச அளவை எட்டியது. MCXல அது தோராயமாக $1,50,000 குறைந்துள்ளது. விலைகள் சரியவில்லை. ஆனால் போர் என்றால் தங்கம் விலை உயரும் என்ற எளிய கதையை அவை முற்றிலும் பொய்ப்பித்துள்ளன. ஏன் பின்னு புரிந்து கொள்ள நீங்கள் ரிஸ்க் மற்றும் குழப்பம் ஆகிய இரண்டு முற்றிலும் மாறுபட்ட நடத்தைகளுக்கு இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முதலீட்டாளர்கள் இன்ஃப்ளேஷன் அல்லது ஒரு நாணயம் அதன் வாங்கும் திறனை இழப்பது போன்ற ரிஸ்கை பார்க்கும்போது தங்கம் விலை உயர்கிறது. 2025 அதுதான் நடந்தது. டாலர் அதன் மதிப்பை இழந்து கொண்டிருந்தது மற்றும் முதலீட்டாளர்கள் மதிப்பு குறையும் காகித பணத்தை பருப்பொருள் சொத்துக்களாக மாற்றிக்கொண்டனர். அது ஒரு நாணய பரிமாற்றம் போல இருந்தது. ஆனால் குழப்பத்தின் தாக்கம் வேறு. குழப்பம் என்பது நாடுகள் திடீரென்று உயிர் வாழ வேண்டிய நிலைக்கு வரும்போது ஏற்படுவது. அவை மக்களுக்கு உணவளிக்க, ஒரு போருக்கு நிதியளிக்க அல்லது ஆற்றலை உறுதி செய்ய வேண்டியுள்ளது. ஈமின் ரிஸ்கிலிருந்து குழப்பத்துக்கு மாறும்போது தங்கம் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக செயல்படுவதை நிறுத்துகிறது. அது ஒரு அவசர கால பிணை ஆகிறது. குடும்பத்தை நடத்துவதற்காக உங்கள் கடைசி துண்டு தங்கத்தை விற்பதைப் போல. அதைத்தான் ஒரு நாடும் செய்கிறது. நெருக்கடி நிலையில் நாடுகள் உத்தி ரீதியாக செயல்படுவதை நிறுத்தி கட்டாய விற்பனையாளர்களாக மாறத் தொடங்குகின்றன. பயன்படுத்தக்கூடிய நாணயங்களை பெறுவதற்காக அவை இரகசியமாக தங்க கட்டி வங்கிகளுக்கு உலகளாவிய மார்க்கெட்டில் தங்கத்தை விற்க அறிவுறுத்துகின்றன. அமைப்புக்குள் தங்கம் வெள்ளமென பாய்கிறது. மேலும் நாடுகள் விற்க துடிக்கும் போது வாங்குபவர்கள் நியாயமாக நடந்து கொள்வதில்லை. அவர்கள் ஒரு சிறந்த ஒப்பந்தத்தை பெற விலைகளை குறைக்கிறார்கள். மேலும் அதுதான் இப்போது துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. தங்கம் ஏன் வீழ்ச்சியடைகிறது என்பதற்கு பெரும்பாலான ஆய்வாளர்கள் உங்களுக்கு 3 தனித்தனி காரணங்களை கூறுவார்கள். அமெரிக்க ஃபெடரல் வட்டி விகிதங்களை அதிகமாக வைத்திருப்பது, மார்ஜின் கால்கள் காரணமாக பணப்புழக்க விற்பனை மற்றும் இது ஒரு எண்ணெய் ஷாக் என்பது. ஆனால் இவை 3 தனித்தனி சக்திகள் அல்ல. அவை ஒரு தொடர்ச்சியான வளையம். மேலும் இதோ அந்த தர்க்க சங்கிலி. தற்போது உலகின் மிக முக்கியமான சரக்கு எண்ணெய். மேலும் அதன் பெரும்பகுதி இன்னும் அமெரிக்க டாலர்களில் வர்த்தகம் செய்யப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி திறம்பட நெரிக்கப்பட்ட நிலையில் மற்றும் மத்திய கிழக்கு போரில் இருப்பதால் வாங்குபவர்கள் அமெரிக்கா போன்ற வளைகுடா அல்லாத சப்ளையர்களை நோக்கி தள்ளப்படுகிறார்கள். அது ஏற்கனவே ஒரு பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளராகும். ஆனால் இந்த எண்ணெயை வாங்க வேண்டிய அந்த நாடுகளில் பல ஏற்கனவே தங்கள் கையிருப்பில் என்ன வைத்திருக்கின்றன? தங்கம். ஒரு நாட்டிற்கு எண்ணெய்க்காக பணம் செலுத்த டாலர்கள் தேவைப்பட்டு அதன் பண இருப்பு குறையும் போது அது செய்யக்கூடிய வேகமான நடவடிக்கை அமெரிக்க டாலர்களுக்காக தங்கத்தை மார்க்கெட்டில் விற்பதாகும். இதன் விளைவாக தங்கத்தின் விலைகள் கீழ்நோக்கிய அழுத்தத்தை சந்திக்கின்றன. அதே நேரத்தில் டாலர் வலுவடைகிறது. அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகிதங்களை தோராயமாக 3.5% மாற்றாமல் விட்டது என்ற உண்மையையும் இதனுடன் சேர்க்கவும். அது டாலரை நம்ப முடியாத அளவிற்கு வலுவாக வைத்திருக்கிறது. உயர்வான எண்ணெய் விலைகள் அதிக டாலர் தேவையை விளைவிக்கின்றன. அதிக டாலர் தேவை நாடுகள் தங்கத்தை விற்க வழிவகுக்கிறது. தங்கத்தை விற்பது குறைந்த தங்க விலைகளை விளைவிக்கிறது.
எனவே ஏற்கனவே மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளரான அமெரிக்கா டாலர் மதிப்பில் தங்கம் தற்காலிகமாக மலிவாக உள்ள உலகத்திற்கு விலை உயர்ந்த எண்ணெயை விற்று வருகிறது. இப்பொழுது முக்கிய தொலைக்காட்சிகளில் உள்ள கிட்டத்தட்ட யாரும் பேசாத ஒரு விஷயம் இதுதான். தங்கம் தோல்வியடைந்து வருவதாகவும் சில்லறை முதலீட்டாளர்கள் பீதியில் விற்பனை செய்வதாகவும் சமூக ஊடகங்கள் கூச்சலிடும் வேளையில் ஒரு முக்கிய பிளேயர் அமைதியாக இதற்கு நேர்மாறானதை செய்து வருகிறது: சீனா. சீனாவின் மக்கள் வங்கி தொடர்ச்சியாக 16 மாதங்களாக தனது தங்க இருப்புகளை அதிகரித்து வருகிறது. பிப்ரவரி 2026 மட்டும் அவர்கள் 30,000 அவுன்ஸ் தங்கத்தை சேர்த்தனர். இது தோராயமாக 1 டன். அதிகாரப்பூர்வ கையிருப்பு இப்போது சாதனை அளவாக 2309 டன்களாக உள்ளது. இதன் மதிப்பு சுமார் $380 பில்லியன் ஆகும். சீனாவின் அறிவிக்கப்பட்ட அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கம் இப்போது தோராயமாக 10% வகிக்கிறது. மேலும் இந்த பங்கு கடந்த 2 ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ளது. மிகப்பெரிய அளவிலான சீன தங்கம் ஷாங்காய் தங்க பரிவர்த்தனை நிலையம் SGE வழியாக செல்கிறது. மேலும் SGEக்கு ஒரு முக்கியமான விதி உள்ளது. ஒருமுறை அங்கீகரிக்கப்பட்ட பெட்டகத்தை விட்டு உலோகம் வெளியேறிவிட்டால் அதை ஒரு பரிவர்த்தனை உலோகமாக மீண்டும் வைக்க முடியாது. அது நிரந்தரமாக அந்த அமைப்பிலிருந்து வெளியேறுகிறது. அத்தென்னிக்கையாளர்களின் கண்களுக்கு புலப்படாததாகிவிடுகிறது. அதனால்தான் பெரிய வங்கிகளில் உள்ள ஆய்வாளர்கள் சீனாவின் உண்மையான தங்க இருப்பு அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையை விட கணிசமாக அதிகமாக உள்ளது என்று நம்புகிறார்கள். அப்படின்றாஸ் கேள்வி இதுதான், அவங்க ஏன் இதை பண்றாங்க? சரி, இது டாலரிலிருந்து விலகிச் செல்லும் ஒரு திட்டமிட்ட பன்முகப்படுத்தலாகும். இது அமெரிக்க சொத்துக்கள் உலகளாவிய அமைப்பின் கேள்விக்கிடமற்ற மையமாக இல்லாமல் போகக்கூடிய ஒரு எதிர்காலத்திற்கு எதிரான ஒரு காப்பீட்டு பாலிசி. இது பத்தி யோசிங்க. சில்லறை முதலீட்டாளர்கள் சரிவுகளை விற்கும்போது ஒரு பெரிய உலகளாவிய சக்தி இந்த குழப்பத்தை பயன்படுத்தி உண்மையான சொத்துக்களை அமைதியாக குவித்து வருகிறது. அப்படின்னா இதுல இந்தியா எங்க பொருந்துகிறது? மலிம் சவட்டுக் கமால், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்திய குடும்பங்கள் சுமார் 25,000 டன் தங்கத்தை வைத்திருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது இந்த கிரகத்தில் உள்ள எந்த மத்திய வங்கியை விடவும் அதிகம். நமக்கு தங்கம் என்பது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் வரி மட்டுமல்ல, அது கலாச்சாரம், பாதுகாப்பு மற்றும் நிலைமை தவறாக போகும்போது ஒரு அவசரகால இடையகம். அப்படி என்றால் ஒரு போரின் போது தங்கம் விலை குறையும் போது நீங்கள் என்ன செய்வீர்கள்? முதலாவதாக, ஒரு குறுகிய கால பணப்புழக்க நெருக்கடியை நீண்ட கால கதையுடன் குழப்பிக் கொள்ளாதீர்கள். போர்கள் செலவு மிக்கவை. அவை அரசாங்கங்களை பெரிய பற்றாக்குறைகளுக்குள் தள்ளுகின்றன மற்றும் பெரும்பாலும் பின்னர் அதிக இன்ஃப்ளேஷன் கொண்டு வருகின்றன. பல ஆண்டு காலங்களில் வரலாற்று ரீதியாக தங்கத்திற்கு மிகவும் நல்லதாக இருந்த நிலைமைகள். இரண்டாவதாக, நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்றால் ஆண்டுகளில் சிந்தியுங்கள், தலைப்புச் செய்திகளில் அல்ல. கையிருப்பில் உள்ள தங்கம் மற்றும் இறையாண்மை தங்க பத்திரங்கள் அந்த காலவரம்பிற்காக கட்டமைக்கப்பட்டுள்ளன. கடன் மூலம் செய்யப்படும் காகித வர்த்தகங்கள் அப்படி இல்லை. மூன்றாவதாக, நடத்தையை கவனியுங்கள், இரைச்சலை அல்ல. சில்லறை முதலீட்டாளர்கள் பீதியடைந்து குறைந்த விலையில் விற்று அதிக விலையில் வாங்க முனைகிறார்கள். முழு நாடுகளையும் உள்ளடக்கிய வியூக வீரர்கள் பொதுவாக அந்த பீதிகளை பயன்படுத்தி சொத்துக்களை குவிக்கிறார்கள். தங்கம் நம்மை கைவிடவில்லை, அது வழக்கமாக செய்வதைத்தான் செய்கிறது. குழப்பத்தின் போது நமக்கு இருப்பது போலவே அரசாங்கங்களுக்கும் ஒரு பிணையமாகவும் ஆறுதலாகவும் செயல்படுகிறது. எனவே உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், நீங்கள் பயத்தில் வர்த்தகம் செய்கிறீர்களா அல்லது அமைதியாக சேமிக்கிறீர்களா? நான் யசோதரா மற்றும் இது டிகார்டர். செய்தி தலைப்புகளுக்கு அப்பால் பார்க்க இது உங்களுக்கு உதவி இருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள். தங்கம் வைத்திருக்கும் ஒருவருடன் இதை பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனென்றால் அடுத்த வாரம் உங்கள் பாக்கெட்டை நேரடியாக பாதிக்கும் மற்றொரு கதையை நாங்கள் டீகோட் செய்யவிருக்கிறோம். அதுவரை புத்திசாலியாக இருங்கள் மற்றும் தகவல் அறிந்திருங்கள்.